இன்றைக்கி தக்காளி சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு சாத்தை வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 2.5 கிளாஸ் வெல்லத்தை விட்டு 3 விசில் விட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 3 தக்காளி, பச்சை மிளகா, கறிவேப்பிலை இது ரெடியாக்கி வச்சுக்கணும். நல்லெண்ணெயை விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் போட்டு நல்லா சவக்க வறுக்கணும். அதில் போடணும். நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். சிம்பிளாக ஈஸியான தக்காளி சாதம். இதில் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, அப்புறம் தொக்குக்கும் சாத்துக்கும் தகுந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா சாத்தை போட்டு இறக்கணும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம், இதில் வெங்காயம் வேணுமானு போட்டுக்கலாம், நான் போட்டுக்கலாம். தக்காளி சாதம் ரெடி. தொட்டுக்க ரைத்தாரு.